ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். நாம் இன்றைக்கி மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்கம் இன் ஸ்ரீசைலம் போயிட்டுருக்கோம். அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெங்களூர்லேருந்து மர்காப்பூர் ரோடுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு எர்டிகா பிடிச்சி நம்ம ஸ்ரீசைலம் போயிட்டுருக்கோம். மர்காப்பூர்லேருந்து ஸ்ரீசைலத்துக்கு ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 4 hours ட்ராவலிங் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 500 rupees டிக்கெட்டில் ஒரு ஆளுக்கு புக் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும். அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டெல்லாம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மல்லம்மா, சிவனுடைய பெரிய பக்தர், அவருடைய கண்ணீர் கோயில் இருக்குது. இது பார்த்திங்களா, இதில் எப்போயுமே இங்கேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அவருடைய ஆனந்த கண்ணீர் அது வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருது, இந்த தண்ணி எங்கோட்டு போகுது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு மர்மம் தான். அந்த தண்ணி எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ருத்ராஷ்டக மண்டபத்துக்கு போனோம். அங்கே ருத்ராஷ்டகம் ஸ்லோகம் எப்போவுமே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷல். இந்த ருத்ராஷ்டக ஓசை இங்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்கும். அங்கே போய் மெடிடேஷன் பண்ணதுக்கெல்லாம் உட்காந்துக்கலாம். ரொம்ப நல்ல இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த இடம். அதுக்கப்புறமா அங்கேருந்து டைரெக்டாக நாங்கள் மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்கம் தெய்வத்தை பார்க்குறதுக்காக ஃப்ரீ தர்ஷனத்தில் போகலான்னு நினச்சிட்டோம். நைட் ஆகிடுச்சு. 8:30 வரை தான் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமான கூட்டம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் டைரெக்டாக அந்த ஃப்ரீ தர்ஷனத்துக்கு கூட்டத்தில் ஏறிட்டோம். ஒரு 1 hourல எங்களுக்கு தர்ஷனம் கிடச்சிடுச்சு. தர்ஷனத்தை பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் கிளாக் ரூம் வச்சுருக்குறாங்க. அங்கே நீங்கள் பேகு, மொபைலு எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் ஃபுட்வேரையும் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரி பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு எங்களுக்கு ஸ்பர்ஷ தரிசனத்துக்காக புக் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் இருந்தே நாங்கள் ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணிட்டோம். பர் பர்சன் 500 rupees அப்படி கொடுத்து நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். காலையில் 7:30க்கு அதில் கடவுள் அந்த ஜோதிர்லிங்கத்தை நம்ம தொட்டு அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் கடவுளை தொட்டு வணங்கி வர்றதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. பெரிய ஒரு அனுகிரகம் அது. இந்த ஒரே ஜோதிர்லிங்கத்தில் மட்டும்தான் சிவனும் பார்வதியும் மல்லிகா அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. இது மரத்துலேருந்து கிடைக்கிற ஒரு இது ரொம்ப நைஸ் லேயராக கட் பண்ணி தராங்க. மேலே சுகர் போட்டு தருவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பரவாயில்ல, டேஸ்ட் ரொம்ப ஓவன் இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நாங்கள் 7:30 மணிக்கு தர்சனத்துக்காக என்ட்ரி பண்ணோம். 9:30 மணிக்குள்ளே தர்சனங்கள் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஆந்திரா ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டோம். லட்டு பிரசாதம் கிடைக்கிது, அதையும் வாங்கிட்டோம். ஸ்பர்ஷ தர்சனத்துக்கு வேணும்னா நீங்கள் பிரிண்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். கையில் மொபைல் எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது நீங்கள் அளவாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன்னா அங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். ஒரு பிரிண்ட்டுக்கு 20 rupees வாங்கிக்கிறாங்க. ஆனால் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பிரிண்ட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். மொபைல் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக தர்ஷனம் கிடச்சிச்சு. தொட்டு கடவுளை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோக்குள்ளே இருந்தே பிரம்மராம்பா தாயை பார்த்து தர்ஷனம் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்தோம். இந்த இடத்துல சதி தேவியினுடைய கண்ட பகுதி விழுந்ததாக சொல்லப்படுது.
ஒரே இடத்துல ஜோதிர்லிங்கமும் அப்புறம் சக்தி பீடமும் அப்படி சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கிறதா இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு கதையும் இருக்குது. அதாவது முருகன் வந்து அம்மா அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டு வெளியில் போனதுனால அவர் மேலே ஒரு கண் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஆனால் இதுக்கப்புறமா கண்டிப்பாக சாக்ஷி கணபதி நம்ம இந்த கோயிலுக்கு ஜோதிர்லிங்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவர் தான் விட்னஸ்ஸு. நான் அப்படி இவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு கடவுள் வந்து விநாயகர் வந்து கைலாசத்தில் போய் அவர்கிட்ட சொல்லுவார், சிவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவார் ஐதீகம். அதனால் இவர்கிட்ட போய் நம்ம அந்த விட்னஸை நம்மக்கிட்ட சொல்லணும், நம்ம காட்டணும், நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட போய் சாட்சி பண்ணால் தான் நம்மளுடைய இந்த யாத்திரை சம்பூர்ணம் ஆகுது. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இந்த இடத்த தக்ஷிண கைலாஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நார்த்தில் வந்து கைலாஷில் வந்து சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்து கைலாஷில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இது சவுத் சைடில் தக்ஷின் சைடில் வந்து கடவுள் சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்து இந்த கோயில் இருக்கிறதுனால இதை தக்ஷின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றும் அப்புறம் 18 மகா சக்தி பீடத்துலேருந்து ஒன்றும். கண்டிப்பாக பாதாள் கங்காவும் விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, அதனால் நாங்கள் போகலை. அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அதனால அது கண்டிப்பாக அங்கே போய் அதில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல வந்து கணபதி வந்து ஒரு புஸ்தகத்தையும் ஒரு பெண்ணும் பிடிச்சிட்ருப்பார். யார் யார் வராங்களோ அதெல்லாம் அந்தந்த பேர்களை அந்த பென் புக்கில் நோட் பண்ணுவார் அப்படின்னு ஐதீகம். நம்மளுடைய ஸ்ரீசைல பயணத்துக்கு இவர் தான் சாக்ஷி கணபதி. பம் பம் போலே, ஹர 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 மகாதேவ், ஓம் நம சிவாய. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீரபத்ர சுவாமி டெம்பிளும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் ஸ்ரீ லலிதா அம்பிகா டெம்பிளும் இருக்குது. அது 2 கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம். சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப உக்ரமான கோயில், சக்தி வாய்ந்த கோயில். அந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பாலதாரா பஞ்சதாரா அதில் ஒன்றில் வந்து பால் மாதிரி நீர் வரும், அது பால் மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்றில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாக வரும். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து வரும், ஆனால் ரெண்டும் 2 டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் இந்த இடத்தினுடைய ஒரு ஸ்பெஷல். கோயிலேருந்து வெளியில் வரும்போது நீருக்குள்ளே கோபுரத்தினுடைய சிகரத்தினுடைய தர்சனம் கிடைக்கிது. அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.